ஹாய், மீண்டும் ஹாட் சாக்லேட் தேடி ஒரு பயணம். ஈரோட்டில் இன்பாஸ் கெஃபேன்னு பெருந்துறை ரோட்டில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இங்கே தான் நம்ம ஹாட் சாக்லேட் ட்ரை பண்ண வந்திருக்கோம். பார்த்துடலாமா? லெட்ஸ் கோ. நம்ம ஹாட் சாக்லேட் கம்பேரிசன் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அண்ட் உள்ளே போகலாமா? டோரை திறந்து உள்ளே போனோடனே ஆம்பியன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி கஃபேஸ், மாடர்னைஸ்டு கஃபேஸ்லாம் நம்ம வேணும்னா கோயம்புத்தூர் தான் போகணும். அண்ட் இன்றைக்கி இங்கே ஈரோட்லேயே நிறைய மாடர்னைஸ் கஃபே வந்துருச்சு. ஸோ அதில் ஒன்று தான் இந்த இன்பாஸ் கஃபே. உள்ளே போய் அந்த கண்ணாடிக்கு பின்னாடி என்ன இருக்குங்கிறத கண்ணாடிக்கு முன்னாடி இருந்து நான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ பேஸ்ட்ரிஸ் நிறைய வச்சுருந்தாங்க அண்ட் பஃப்ஸ் வச்சுருந்தாங்க. அதில் நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தது சீசி குனாஃபாவும் பிஸ்தாஷியோ பிளாண்டேவும் தான். இல்லை, அவங்களோட இன்டீரியர் டெக்கார்ஸை நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறதுக்குள்ளேயே நம்ம ஆர்டர் பண்ண 2 ஐட்டமும் வந்துருச்சு. அண்ட் இது கூடவே நம்ம ஹாட் சாக்லேட்டும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க குனாஃபாவை ஒரு ஸ்பூனில் டேஸ்டிங்கை போட்டாச்சு. ஸோ நல்லா இருந்தது. ஸோ சுகர் சிரப்பை மேலே ஊற்றி சாப்பிட்றோம், நல்லா தான் இருந்தது. அண்ட் நம்ம ஹாட் சாக்லேட் வந்துருச்சு. கூடவே ஒரு குக்கியும் கொடுத்துருந்தாங்க. குக்கி அப்படியே சாப்பிட்றதுக்கு ஓகேவாக இருந்தது. செம டெக்ஸ்சர் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூனில் டேஸ்ட் பண்ணிடுவோமா? ஸ்வீட்னஸ் கம்மியாக தான் இருக்குது. ஒரு டிப் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ அந்த குக்கி அப்படியே சாப்பிட்றத விட டிப் பண்ணி சாப்பிடும்போது நல்லா இருந்தது. ஸோ நம்ம ஏற்கனவே ட்ரை பண்ண ஹாட் சாக்லேட்டோட குவான்டிட்டி ரொம்ப ஜாஸ்தி. அதாவது இதோட டெக்ஸ்சர் ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தது குடிக்கிறதுக்கு. அப்படியே சாக்லேட்டை மெல்ட் பண்ண சாக்லேட்டை குடிக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் தான் இருந்தது. டெக்ஸ்சர் செம டெக்ஸ்சரு. இந்த ஹாட் சாக்லேட் ட்ரை பண்ணுறதுக்காக தான் நம்ம இன்றைக்கி வந்தோம். ஸோ ஹாட் சாக்லேட் ஸ்வீட் கம்மியாக இருக்குது, டார்க்னஸ் ஜாஸ்தி இருக்குது. பட் எனக்கு டார்க் சாக்லேட் பிடிக்கும். ஸோ அதனால் எனக்கு பர்சனலி இந்த டேஸ்ட் பிடிச்சிருக்கு. பட் குவான்டிட்டி ரொம்ப ஜாஸ்தி. ஒருத்தர் கண்டிப்பாக குடிக்கிறது அது மட்டும் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வயிறு ஃபுல்லாக நம்பிடும். வேறு எதுவும் நீங்கள் ட்ரை பண்ண முடியாது. ஸோ ஒரு ஹாட் சாக்லேட் வாங்கினீங்கன்னா நீங்கள் 2 பேர் ஷேர் பண்ணிக்கும் போது சாப்பிட்லாம். ஸோ நல்லா இருந்தது. கண்டிப்பாக வந்தீங்கன்னா அவங்க ஹாட் சாக்லேட் ட்ரை பண்ணி. ரொம்ப ஸ்வீட்டாக தகட்டுற மாதிரிலாம் இல்லை. ஸ்வீட் ரொம்ப நார்மலாக இருக்குது. ஸ்வீட் கம்மியாக இருக்குது. இந்த டிஷ்லாம் வாங்கினதில் இங்கே நாங்கள் ஒரு இனோவேஷன் பண்ணியிருக்கோம். என்னென்னா, இந்த மாதிரி பிஸ்தாஷியோ பிளாண்டே இருக்குல்ல, இந்த கேக் ஒரு பீஸு, இந்த ஹாட் சாக்லேட் நல்ல ஒரு டிப் பண்ணி. நீங்களும் இந்த மாதிரி பிஸ்தாஷியோ பிளாண்டை வாங்கினீங்கன்னா இந்த ஹாட் சாக்லேட் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. ஸோ ரெண்டையும் நீங்கள் டிப் பண்ணி சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு. 3 டிஷ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். 3மே நல்லாயிருக்கு. ஓகே, நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த இன்பாஸ் வந்திருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இவங்க ஹாட் சாக்லேட் 170 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அந்த குவான்டிட்டிக்கு 170 ஓகே தான்.